ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மஷ்ரூமில் எப்படி 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஒரு கிரேவி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது சப்பாத்தி, இட்லி, பூரி, சூடான ரைஸ் இது எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, சோம்பு, 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளித்து அதை வச்சுருக்கேன். இது நார்மலாக நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி, அதாவது ஒரு மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வீட்டு மிளகாப்பொடி, அப்படி இல்லைன்னா நார்மலாக குழம்பு பொடி இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன். இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த மசாலா நல்லா ராவாக அந்த இது போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்ம வீட்டில் தக்காளி சட்னி பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா அல்லது வரமிளகா சேர்த்து 2 பூண்டு சேர்த்து நம்ம வதக்கி சட்னி அரைப்போம் இல்லைங்களா, அந்த சட்னி மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை நான் இந்த மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான இந்த கிரேவி பதம் வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தக்காளி சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் கொஞ்சம் குடமிளகா போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குடமிளகாவும் சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் சீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு குடமிளகாயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு. இதுதான் நமக்கு தேவையான மஷ்ரூம் கிரேவி அல்லது மஷ்ரூம் சுக்கான்னு கூட சொல்லிக்கலாம். செம்மையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ இதை என் பொண்ணுக்கு ஊட்டி விட போகிறேன். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 5 or 10 மினிட்ஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டொமேட்டோ சட்னி மட்டும்தான். அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, தக்காளி சட்னி, தேங்காய் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த தேங்காய் போட்டோன்னா அந்த கிரேவி கொஞ்சம் சுமாராக வரும். ஸோ அதனால நான் தேங்காய் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி அந்த சட்னி அப்படியே இந்த மஷ்ரூம் கிரேவியில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சிம்பிள் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம வச்ச மஷ்ரூம் கிரேவி. நான் வெண்டைக்காய் நம்ம நார்மலாக பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெண்டைக்காயை 65 பண்ணிட்டேன். அதாவது லேடிஸ் ஃபிங்கரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த 65 பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி லன்ச் மெனுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் மறுபடியும் அதை ஒரு ரெசிப்பியில் போடுறேன் பாருங்கள். இதை என் பொண்ணு சாப்பிட்டு பார்க்குறாங்க. பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி கூடயோ இல்லை சூடான இட்லி கூடயோ தோசை கூடயோ வச்சு சாப்பிடும்போது 5 தோசை சாப்பிட்றவங்க 10 தோசை சாப்பிடுவாங்க. ரைஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் பட்டரோ இல்லை சீஸோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லெண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இன்னும் செம்மையாக இருக்கும். வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எப்படி பாப்பா இருக்குது? சூப்பராக இருக்கான், பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.